Hello guys. Actually, in the video la edha pathi paaka porom appadina coming Thursday vandu model exam pa. So neriya students vandu frequent video paathinga appadina na adile ungalku mention pannirupen. Suppose some students vandu enna kekringa appadina next test epon kekringa. So adanal oru video vaave ungalku theliva explain panniralaanu. So நம்ம ஸ்டார்டிங்ல என்ன சொல்லிருப்போம் அப்படினா ஷெட்யூல் படி 6 மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குறதா நான் சொல்லிருப்பேன். 6 மார்க் டெஸ்ட் இன்க்ளூடிங் நம்ம சப்ஜெக்ட் டெஸ்ட் எல்லாமே. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் டெஸ்ட் எல்லாமே பக்காவாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 4 மார்க் டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது 2 மார்க் டெஸ்ட் தான். அந்த 2 மார்க் டெஸ்ட்டை நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே எக்ஸாம் எழுதுவீங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி மாடல் எக்ஸாமாக தேர்ஸ்டே வந்து எப்படி நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதுறீங்களோ அதே மாதிரி 10 o'clock கொஸ்டின் உங்கள் கைக்கு வந்துடும். என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஒரு OMR ஷீட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த OMR ஷீட்லாம் வச்சு ப்ராப்பராக எக்ஸாம் அட்டன் பண்ணிங்க தான் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே எழுதுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்னென்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ OMR ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. 10 o'clock ஷார்ப்பாக உங்களுக்கு கொஷின் ரிலீஸ் பண்ணுவேன். நீங்கள் என்ன அப்படின்னா 1 o'clock or 1:15 வந்து எக்ஸாம் வந்து வைண்ட் அப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மார்னிங் நான் வந்து சென்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் பேப்பர் சென்ட் பண்ணுவேன். அதில் 200 கொஷின்ஸ் இருக்கும். நீ என்ன சிலபஸ் எழுதுறியோ அந்த சிலபஸ்க்கு உங்களுக்கு 200 கொஷின்ஸ் வந்து நான் மார்னிங் கொடுத்துருவேன். ஓகேங்களா? நான் ஏன் 1.25 வைண்ட் அப் பண்ணுங்க அப்படின்னா ஹேண்ட் ரிட்டனில் எழுதியிருக்கிறதுனால மேபி என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் ஒத்து பார்க்கும்போது உனக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் 1 o'clock அப்படிங்கிற இடத்துல 1:15 கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கு மேலே தாண்டாதீங்க. 1:15 வைண்ட் அப் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு 1 hourல அடுத்து என்னது பேப்பர் 2 வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா நான் டெக்னிக்கல் பேப்பர்ஸ் தான் நீங்கள் மதியானம் அங்கே எழுதுவீங்க. அதே மாதிரி மார்க் டெஸ்ட் 6 வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நான் டெக்னிக்கல் பேப்பர் இருக்கும். ஓகேங்களா? அதை உங்களுக்கு ஷார்ப்பாக 2 o'clock கொஷின் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து 5 or 5:15 இது வந்து வைண்ட் அப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 2 OMR ஷீட் வச்சுக்கோங்க. 200 கொஷின்ஸ் உள்ள OMR ஷீட்டு. ஸோ அதை ஷேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் நைட்டு ஆன்சர் கீ சென்ட் பண்ணுவேன். ஜஸ்ட்டு ஆன்சர் கீ வச்சு நீ என்னென்ன கொஷின்ஸ் வந்து கரெக்டாக எழுதியிருக்கங்கிறத டிக் பண்ணிவிட்டு அந்த மார்க்கை எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்பணும். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா மார்க்ஸ் மட்டும் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே அனுப்பலை. ஸோ வந்து என்ன அப்படின்னா 3/4 பீப்புள் தான் அனுப்பிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு நான் செல்ஃபாக கைட் பண்ணேன். ஸோ எந்த இடத்துல லாகிங்காக இருக்கீங்க, எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு. தென் அவங்களும் டவுட் கேட்டிருந்தாங்க, மேம் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, இப்படி இதை எப்படி மேம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டவுட் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு அந்த மார்க் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க மார்க் டெஸ்ட்டோட மார்க்ஸ் எல்லாமே நம்ம என்ன அப்படின்னா 1st 2nd அப்படிங்கிற கேட்டகரியில் உங்களுக்கு நான் போஸ்ட்டும் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ எனக்கு ரிப்ளை பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எனக்கு மார்க்ஸ் அனுப்பலைன்னா நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்கிட்ட தான் டெஸ்ட் பேட்ச் எழுதுனீங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களா இல்லையா, ப்ராப்பராக இருக்கா, படிச்சிட்ருக்கீங்களா எந்த டீட்டெயிலுமே எனக்கு தெரியாது. ஓகேங்களா? பட் என்கிட்ட டச்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் சென்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எல்லாமே வந்து நோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்களோட அதாவது எப்படி இருக்காங்க, அதாவது அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நான் ப்ராப்பராக நோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா எனக்காக தேர்ஸ்டே, ஓகே, நீங்கள் அட்டன் பண்ண முடியல, மேபி உங்களுக்கு தேர்ஸ்டே கமிட்மெண்ட் இருக்கலாம், அது மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது வெளியில் போகிறதா ஹாஸ்பிட்டல் போகிற சம்திங் ஏதோ இருக்கலாம். அப்படின்னா எர்லியராக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அப்படின்னா நீங்கள் ஃப்ரைடே கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா? என்கிட்ட என்ன ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்கன்னா மேம் இன்றைக்கி நான் மாடல் எக்ஸாம் எழுதுகிறேன், கொஷின் வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? நீ எழுதுனேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்பராக மார்க் அமுச்சு விட்ரு. மார்க் அமுச்சு விடக்கூடாதுமா, இந்த வாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா நீ OMR ஷீட்டில் எழுதி மார்க் போட்டிருப்பல்ல அந்த OMR ஷீட்டோட எனக்கு சென்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி மார்க் டெஸ்ட் வந்து கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துருக்கிறேன். ஸோ அதனால் என்னென்னா மேம் என்னடா ப்ரீவியஸ் இதை ரிப்பீட்டடாக எடுத்திருக்காங்கன்னு யாரும் நினைக்க வேண்டாம். நான் என்ன மைண்ட் செட்டில் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் எடுத்திருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு. ஓகே, இது ஆல்ரெடி நீங்கள் டெஸ்ட் பேட்ச்லேயே எழுதிருப்பீங்க. பட் இருந்துமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே எடுத்துருக்கிறேன். ஸோ அதனால் டெஸ்ட் பேட்ச் நம்ம இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸே ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தப்பு பண்ணியிருப்பீங்கல்ல சம் கொஷின்ஸு, ஆன்சர்ஸ் தெரியாமல் இருக்கும்ல, அதையே ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு 5th மார்க் டெஸ்ட்டு எழுதுங்க. 6th மார்க் டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நான் டெக்னிக்கல் போர்ஷன், அதாவது 100 தமிழ் கொஷின்ஸு, 100 வந்து என்ன அப்படின்னா GS. ஸோ எல்லாமே ரெண்டுமே சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் எழுதிக்கோங்க. பட் நான் சொல்கிறது என்னென்னா டெஸ்ட்டை இன்றைக்கி எழுத போகிறேன்னா எனக்கு இன்டிமேட் பண்ணிவிடு, நான் நோட் பண்ணிவிடுவேன் நீங்கள் இன்றைக்கி எழுதுறீங்கன்னு. நான் சொல்கிற மாதிரி இல்லை மேம் எனக்கு கரெக்டாக 2 o'clock என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல, வேறு கமிட்மெண்ட் அப்படின்னாலும் ஓகே, நீ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறியோ அதுலேருந்து 3 hours or 3 hour 15 minutes எடுத்துக்கோ. ஓகேவா? முடிச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எதையுமே பார்க்காத, ஜஸ்ட்டு
நான் கொடுக்குற ஆன்சர் கீயை மட்டும் வெரிஃபை பண்ணி எனக்கு மார்க்கை சென்ட் பண்ணிவிடுங்க. மறுநாள் அனுப்பக்கூடிய சொல்யூஷனில் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், எந்த கொஷின் தெரியல அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளோட ட்ராவல் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம அடுத்தது என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்சில் என்ன சொல்லியிருந்தோமோ ஆஸ் பர் ஷெடியூல் டேட் மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்குமே தவிர ஆஸ் பர் ஷெடியூலில் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பக்காவாக எடுத்து முடிச்சாச்சு. ஸோ என்னோட ரெக்வெஸ்ட்டு இந்த மாடல் எக்ஸாம் மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக ப்ராப்பராக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாஸ்க் வந்து 200% வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி, இன்க்ளூடிங் டிப்ளமோக்கும் சொல்கிறேம்மா. ஓகேங்களா? அதே மாதிரி டிப்ளமோ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே மார்க்ஸ் சென்ட் பண்ணலை. அதையும் நான் டு பி ஃப்ராங்க் ஓப்பனாக சொல்லிடுறேன். அதனால் தயவுசெய்து இந்த மாடல் எக்ஸாமுக்காவது மார்க்ஸ் சென்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்போ தான் ஜஸ்ட்டு நம்ம என்ன மாதிரி அதாவது நம்ம அகாடமிஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு மார்க் வந்து பீட் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு கட் ஆஃபாக இருக்கட்டும். ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எந்த அளவுக்கு வந்திருக்கணும். கொஷின்ஸ் ஈஸியாக தாம்மா கேட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து அப்கமிங் இப்போ சாட்டர்டே சண்டே வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ அதை மைண்ட் செட்டில் வச்சுட்டு தான் உங்களுக்கு நான் கொஷின் எடுத்திருக்கிறேன். மேம்கிட்டையும் ட்ரிபிள் மேம்கிட்டையும் டிப்ளமோ கொஷின்ஸ் அந்த மாதிரியே எடுங்க அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நல்லா படிச்சுட்டு 3 இயர்ஸ் ரொம்பவே வந்து ரிலாக்ஸ்டாக எக்ஸாம் எழுதிட்டு மார்க் வந்து எனக்கு அமுச்சு விட்ற மாதிரி, அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டு எடுத்து அமுச்சு விட்ற மாதிரி பாருங்கள். மேம் எனக்கு ஓஎம்ஆர் ஷீட் வாங்கலாம் முடியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் மேம் ஓஎம்ஆர் ஷீட் கேட்டாங்க நான் எழுதலை அதனால் அனுப்பலை அப்படின்னு சொல்லாத, மார்க் கம்மியாக இருந்தது அதனால் அனுப்பலை அப்படின்னு சொல்லாதீங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டெஸ்ட்டில் வந்து பிலோ 100 எடுத்துகிட்டு இருந்தாங்க. பர்சனலாக கேட்டேன் நீங்கள் ஏன் மார்க் அனுப்பலன்னு. இல்லை மேம் நான் மார்க் கம்மியாக இருக்கேன் அதனால தான் அனுப்பலன்னு. பரவாயில்ல நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்புனதில் இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் 4ல் வந்து 100க்கு மேலே எடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அதை தான் நான் சொன்னேன். ஸோ என்ன அப்படின்னா மார்க் கம்மியாக இருக்குங்கிறது விஷயம் இல்லை, நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். சொல்லிவிட்டு எந்த இடத்துல ப்ராப்ளம் என்னங்கிறத பார்த்துட்டு வெரிஃபை பண்ணும்போது மார்க் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு அதே மாதிரி அவங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால் மேம் இந்த டைம் மாடல் எக்ஸாமில் கம்மியானா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நீ இந்த மாடல் எக்ஸாம் வரைக்கும் படிச்சுட்டு அந்த கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் கூட உங்களுக்கு அங்கே கேட்கக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக எழுதுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் தெளிவாக சொல்லிட்டேன். தேர்ஸ்டே வந்து மாடல் எக்ஸாம் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேர்ஸ்டே வந்து நீ எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே பிளான் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மார்னிங் எக்ஸாம் எழுத முடியலையா அதுக்காக 3 இயர்ஸ் ஒதுக்கிக்கோங்க. இப்போ மேரிட் உமனாக இருக்கீங்க, மார்னிங் எனக்கு முடியல மேம் நான் வெளியில் போயிட்டேன் அப்படின்னா குழந்தைய தூங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆஃப்டர் 10 o'clock 10 to 1 அந்த மாதிரி வச்சு நீங்கள் எழுதுறதுக்கு பாருங்கள். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் என்ன 2-3 days தான் எஃபோர்ட் போட போகிறீங்க. ஸோ அதனால் எனக்கு என்ன மார்க் அப்படிங்கிறத கொஞ்சம் அமுச்சு விடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.